3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப்ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. திமுகவோட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது தாவேகா தான் நிர்ணயிக்க போதுன்ற மாதிரி ஒரு பேச்சும் இருக்கு. உச்சகட்ட காமெடி. இப்ப எந்த கட்சி வலுவான கட்சி? இத்தனை கட்சிகளும் இங்க வலுவாக இருந்துமே பாஜகவை அவங்களால எதிர்த்து ஒரு வேலை செய்ய முடியல. விஜய் என்ன செஞ்சிருவாரு? இன்னைக்கு தான் எல்லாரும் வந்ததுக்கு பிறகு எஸ்ஆருக்கு நாங்களும் அதில் எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்றாங்க. முதல்ல இவங்களுக்கு எஸ்ஆர்னால என்னங்கிறது முதல்ல புரியணும். ரெண்டாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க திமுக. இவங்க அங்கே எங்க பனையூர்ல வேணா வச்சுக்கிறீங்கன்னு கேட்காம விட்டாங்கன்னா அது வேற சந்தோஷம். நல்லாவே விஜய்க்கு தெரியும், கனவுல எழுப்பிங்க விஜய் கேட்டால் கூட தெரியும், நம்ம 10-12% மேலே தாண்ட மாட்டோம், நம்ம ஜெயிக்க மாட்டோம் நல்லா தெரியும் அவருக்கு. அதனால தான் அவர் நடிச்சு கொடுத்துருந்த படத்தில் நடிச்ச ஹீரோன்ட்டு சொன்னார், நம்ம எலெக்ஷன் முடிஞ்சோடனே திருப்பி நடிக்க வந்துடுறேன். அப்போ 10-12% ஓட்டுகளை பிரிக்கணும். கரூர் வெளியில தான் காத்துக்கிட்டு இருந்தோம், போலீஸ் தான் எங்களை அலோவ் பண்ணல, இல்லைன்னா நாங்கள் போய் பார்த்துருப்போங்க பாதிக்கப்பட்டவங்களாம் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்து. இது ஒரு பச்சை பொய். நீங்கள் கோர்ட்டில் சொல்ல முடியாது, இதை கோர்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்க முடியாது நினைக்கிறேன். அடுத்த நாளே நீங்கள் சென்னை ஹைகோர்ட்டில் நாங்கள் ஊருக்கு கரூருக்கு போனோம், எங்களுக்கு ஆர்டர் கொடுங்கன்னா கோர்ட் ஆர்டர் போட்டால் மாநில அரசு விடாமல் என்ன செய்யும்? ஏன் வாங்கலை? ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கரூர் சம்பவம் முன் பின்னுன்ற மாதிரி திமுகவோட வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது தாவேகா தான் நிர்ணயிக்க போதுன்ற மாதிரி ஒரு பேச்சும் இருக்கு. அது உண்மையா? அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது அவங்களே சுயபுராணம் பாடிக்கிற மாதிரி தான். ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிக்கணுமா தோக்கணுமா நாங்கள் தான் நிர்ணயிக்க போகிற மாதிரி தாவேகா சொல்லிக்கிட்டு உச்சகட்ட காமெடி. அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40க்கு 40 அடித்து இன்றைக்கி நிற்கிது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பிரச்சனைகள் அதிகம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2 அரசியல் தான். தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் 2 அரசியல் தான். ஒன்று லெஃப்ட், ஒன்று ரைட்டு. மதசார்பற்ற ஒரு அணி ஒன்று, மத சார்புள்ள ஒரு அணி ஒன்று, 2 தான். இன்றைக்கி அதிமுக அந்த பக்கம் போயிடுச்சு. இப்போ அவங்க அந்த பக்கம் அந்த லிஸ்ட்டில் சேர்த்தாச்சு. இந்த பக்கம் நிற்கிறாங்க. இப்போ பிசிகாவுக்கோ கம்யூனிஸ்டுகளுக்கோ காங்கிரஸுக்கோ திமுக மீதோ திமுக அரசாங்கத்தின் மீதும் ஏதாவது குறை இல்லாமல் இருக்குமா? ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது, ஏகப்பட்ட மன வருத்தம் இருக்குது. ஏன் அங்கே இருக்கிறாங்க? கொள்கைங்கிற ஒரு விஷயத்தில் நிற்கிறாங்க. ஏன் அவங்க தனியாக போய் நிற்கக்கூடாதா? தனியாக ஒரு அணி அமைக்கக்கூடாதா? அவன் திருப்பி ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருப்பானுங்க. 2 சீட்டுக்காக போய் விசிகா நிற்கிறாரு, 3 சீட்டுக்காக விசிகா நிற்கிறாரு, தொடர்ந்து அந்த வேலை செய்வானுங்க. அதுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் சொல்கிறேன். விசிகா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு மத்திய அரசோடு கைகோத்திருந்தா இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் கேட்கிற போர்ட்போலியோ கொடுத்துருப்பாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறாங்க 2 சீட்டு 3 சீட்டு, 1 சீட்டு 3 சீட்டு இல்லை, அவர் கேட்குறத கொடுக்கறதுக்கு அங்கே தயாராக இருக்குது. தூக்கி போட்டு நிற்கிறார். ஏன் நிற்கிறாரு? கொள்கை. தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிபோய்கிட்டே இருக்குது, ஒன்றுன்னா போகுது. அதை காப்பாற்றணும். நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும், நம்ம தமிழ் மக்களாக இருக்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிறோம். மொழிக்கு ஒரு பிரச்சனை, கல்விக்கு ஒரு பிரச்சனை, இன்றைக்கி வாக்களிக்கக்கூடியதுக்கே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இதெல்லாம் எதிர்த்து ஒரே அணியில் பலமாக நின்னா தான் அவங்க வீழ்த்த முடியுங்கிற அரசியலை மிக நுட்பமாக பார்த்து அங்கே நிற்கிறாங்க எல்லாருமே. அப்போ ஒரே புள்ளியில் நிற்கிறாங்க. இந்த அதிமுக என்ன நடந்துச்சு? இதை விட வலுவாக அவங்க மாநில உரிமைகளை எதிர்த்து அவங்க நின்றுருந்தாங்கன்னா, மாநில உரிமைக்கு ஆதரவாக நின்றுருந்தாங்கன்னா அவர்கள் வலுவான ஒரு கட்சியாக இருக்கலாம். இப்போ எந்த கட்சி வலுவான கட்சி? இத்தனை கட்சிகளும் இங்கே வலுவாக இருந்துமே பாஜகவை அவங்களால எதிர்த்து ஒரு வேலை செய்ய முடியல. விஜய் என்ன செஞ்சிருவாரு? இன்னைக்கு தான் எல்லாரும் வந்ததுக்கு பிறகு எஸ்ஆருக்கு நாங்களும் அதில் எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்றாங்க. முதல்ல இவங்களுக்கு எஸ்ஆர்னால என்னங்கிறது முதல்ல புரியணும். ரெண்டாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க திமுக. அதுக்கு இவங்க எஸ்ஆர் கூப்பிட்டுருக்காங்க, அழைப்பே கொடுத்துருக்காங்க நேராக போய். இவங்க எங்கள் பனையூரில் வேணா வச்சுக்கிறீங்கன்னு கேட்காம விட்டாங்கன்னா அது வேறு சந்தோஷம். எங்கள் தளபதி வர்றதுக்கு ரொம்ப கூட்டம் சேர்ந்துடும், நீங்கள் எஸ்ஐஆர் மீட்டிங்கை பனையூரில் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க. சார் அவ்வளோதான் இருப்பாங்க அவங்க. அதுக்கு மேலே நீங்கள் யோசிக்கவே கூடாது. அவன் சினிமா பார்த்து வந்தவங்க, அவன் தளபதி ஒரே பாட்டில் நாட்டை மாற்றிடுவார்னு நினச்சி வந்தவங்க. அவன் வேற என்ன கொள்கை வச்சுருக்கிறாங்க? அவங்க பெரியார் கொள்கை தலைவன்றார், பெரியாரை பற்றி ஏதாவது பேசியிருக்காரு மேடையில்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய 2 பிரச்சனை, சாதி, ஒன்று போதை. இந்த 2க்கு எதிராக விஜய் ஏதாவது பேசியிருக்காரா? அதே படத்தில் நடிச்சிருக்காரு. என்ன நடிச்சிருக்காரு? பாட்டிலோட நடிச்சிருப்பாரு. கடைசியாக அந்த படத்தில் ஓப்பனிங் சாங்லேயே பாட்டிலோட தான் இருப்பார். சமூக கருத்தெல்லாம் என்ன சமூக கருத்துனது? பாட்டிலெல்லாம் நிறைய பாட்டில் பாடி இருக்கு. இப்போ அந்த எடுத்து தீயை கொடுத்துனாரா? நீங்கள் ஒரு ஊடகங்களாக சமூக கருத்து என்ன படத்தில் பேசுகிறார் சொல்லுங்க? எந்த படத்தை சொல்லியிருக்காரு? எப்பயும் ஒரு இன்ட்ரோ சாங்ல ஒரு கருத்து இருக்கும்ல, அது தீப்பொறி பறக்குதா? அதாவது இது என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது அதை விட்டுருங்க, படத்தில் விட்டுருங்க. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க, 1.5 வருஷம் ஆச்சு, 2-3 மீட்டிங் நடத்துறீங்க. எங்கேயாவது அந்த இளைஞர்களுக்கு மத்தியில்
சாதி எதிர்ப்பு மனநிலையை உருவாக்குற மாதிரி ஏதாவது பேசியிருக்காரா? போதை இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இளைஞர்கள் மத்தியில். போதைக்கு எதிராக பேசியிருக்காரு. போதையில்லா தமிழகம் உருவாக்கும்னு மாநாட்டில் எல்லாம் பேசியிருந்தாரு சார். பேசியிருக்காருன்னா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கா? ஸ்ட்ராங்கா பேசியிருக்காரா? ஸ்ட்ராங்கா வலுவா ஏதாவது போதைக்கு எதிரான ஒரு என்னுடைய உறுதிமொழி எடுப்போம், கூட்டத்துக்கு வரக்கூடிய யாரும் போதை பயன்படுத்தக்கூடாது, நம்ம தொண்டர்கள் பல பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கணும், ஏதாவது பேசியிருக்கிறாரா? அப்போ எதுவுமே கிடையாது. அங்கே கொள்கையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பாஜக உருவாக்கிய கள்ளக்குளம் தாங்க தாவேக்கா. ஓட்டுகளை பிரிக்கணுங்க. இங்கே எப்படின்னா 2 அணி ஆயிடுச்சு. ஏற்கனவே சொன்னேன், ஒன்று லெஃப்ட் அண்ட் ரைட் ஆகி போச்சு. இந்த விஜய் என்ன அரசியல் பண்ணுறாரு சார்? விஜய் ஃபர்ஸ்ட் லெஃப்டா ரைட்டா சார்? அவர் லெஃப்ட் தான், இந்த பக்கம் தான். அந்த அரசியல் தான் வேணும். ஓகே. அதாவது மதசார்பற்ற அணியினுடைய வாக்குகளை விஜய் வாங்கணும். அப்போ என்ன பண்ணுவார்னா, விஜயினுடைய களம் எங்கே இருக்குது அப்படின்னா, பெரியார், அம்பேத்கர், சிறுபான்மையின் வாக்குகள், புர்கா போட்ட பொண்ணு, நோம்பு கஞ்சி குடிக்கிறது, இந்த களத்தை தாண்டி அவர் அரசியலை பண்ண மாட்டார். பார்த்துருக்கீங்களா? இந்த அரசியல் தான் பண்ணுவார். ஏன் இந்த அரசியல் பண்ணுறாருன்னா, அங்கே போகிற ஓட்டு நாம் வாங்கணும். நல்லாவே விஜய்க்கு தெரியும். கனவுல எழுப்பிங்க விஜயை கேட்டால் கூட தெரியும், நம்ம 10-12% மேலே தாண்ட மாட்டோம், நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு நல்லா தெரியும் அவருக்கு. அதனால தான் அவர் நடிச்சுக்கிட்டு இருந்த படத்தில் நடித்த ஹீரோன்ட்டு சொன்னார், நம்ம எலெக்ஷன் முடிஞ்சோடனே திருப்பி நடிக்க வந்துடுறேன்னு. அப்போ 10-12% ஓட்டுகளை பிரிக்கணும். அப்போ இந்த ஓட்டு யாருக்கு? எந்த ஓட்டு? பாஜக எதிரான ஓட்டு, அதிமுகவுக்கு எதிரான ஓட்டு. அந்த ஓட்டுகளை தான் பிரிக்கணுங்கிறதா விஜய் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அதனால தான் அங்கே நிற்கிறார். எப்படி 6 மாதம் எலெக்ஷன் ஷூட்டிங் கால் ஷீட் கொடுத்துருக்காரோ, தேர்தலுக்கு கால் ஷீட் கொடுத்துருக்காரு. இல்லை, நாங்கள் கேள்வி என்னன்னா, எல்லாருமே லெஃப்ட் ரைட்டுன்னு அரசியல் பேசுவாங்க. விஜய் லெஃப்ட்னு சொல்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நான் கேட்குறேன். ஏன்னா ஒரு சைடு சர்வாதிகாரத்தனமாகவும் பண்ணுறாரு அப்படின்றீங்க, மைண்ட் செட் ரைட்டாக இருக்கா? ஏன்னா கொள்கை லெஃப்ட், மைண்ட் செட் ரைட்டா அப்படின்ற மாதிரி. எதுவுமே ரைட்டு கிடையாதுங்க, எல்லாமே ராங் தான் அவர்கிட்ட. எதுவுமே ரைட்டும் கிடையாது, லெஃப்ட்டும் கிடையாது. அவருக்கு கொடுக்கப்பட்ட முதல் வேலை இந்த வாக்குகளை பிரிக்கணும். ஓகே, அதுதான் அவங்கள்ட்ட பெருசாக கொள்கை கோட்பாடெல்லாம் இல்லை. முதல் தலைமுறை வாக்காளர் இருக்காங்கல்ல, சினிமா ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, அந்த வாக்குகளை விஜயை வச்சு ஸ்பாயில் பண்ணி விடுறது. இவங்க ஒவ்வொரு மாநிலத்தையும் செய்வாங்க. ஓகே. பீகாரில் என்ன பண்ணுறாங்க, கூட இருந்த இவர் நம்ம ராம்விலாஸ் பாஸ்வான் பையனை தனியாக நிற்க வைக்கிறாங்க, அதுக்கு பிறகு உள்ள சேர்த்துக்குருவாங்க. யூபியில் என்ன பண்ணுறாங்க, மாயாவதியை தனியாக நிற்க வைப்பாங்க, ஓய்சியை தனியாக நிற்க வைப்பாங்க, ஓட்டை பிரிப்பாங்க. இந்த வேலையை தான் பண்ணுறாங்க. போன முறை கமலாசன் நிப்பாட்டினாங்க, அதுக்கு ரஜினிகாந்த் ட்ரை பண்ணாங்க, இந்த முறை விஜய் ட்ரை பண்ணுறாங்க. ஒவ்வொரு முறை ஓட் ஸ்பாயிலராக வச்சு ஒரு 5-6% ஓட்டை பிரிக்கிற வேலையை செய்வாங்க. மக்களுக்கு தெளிவாக தெரியும்ல சார். தமிழ்நாட்டில் அந்த பருப்புலாம் வேகாது. நீங்கள் யாரை எதுக்குறீங்கன்னு முதல்ல வேணும்ல, நீங்கள் யாரை வன்மையாக எதுக்குறீங்கன்னு வேணும்ல. இப்போ அதிமுக ஏன் பலகீனமாகிட்டே போகுது அப்படின்னா, திமுகவை விட அதிமுக பலமாக எதிர்த்து திமுக தான் அதிமுக தான் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான கட்சி. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே அந்த மத சார்பின்மையில குறியா இருப்பாங்க, அதாவது ஒரு மத சார்ந்து போக மாட்டாங்கன்னு தான் நீங்கள் சொல்ல வரீங்க. கண்டிப்பாக. இப்போ கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், நம்ம ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அவங்களுக்கு யாருக்குமே ஒரு சாதி மத அடையாளம் இருக்காது. அதனால தான் காமனான தலைவராக இருக்காங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி பார்க்குறாங்க, ஒரு சமூகத்தின் முகமாக தானே பார்க்குறாங்க. அதான் நான் சொல்கிறேன், 1989 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக 2 வருஷத்துல மேலே வந்துச்சு. 2 வருஷத்துல மேலே வந்துட்டாங்க. எப்படி நடக்குது அப்படின்னா, ஜான்னு பிரிகிறாங்க, ரெட்டப்புறா அங்கே அந்த பக்கம் சேவல். என்ன நடக்குது அப்படின்னா, 2 தலைவர்களுக்குள்ள பிரச்சனை. அப்போ ஜானி அம்மா விட்டு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி போயிட்டோன்னே இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, டக்குன்னு எல்லாம் பண்ணி வந்துட்டாங்க. 91 ராஜீவ்காந்தி மரணம், ஜெயிச்சிட்டாங்க. அப்போ 2 தலைவருக்குள்ள பிரச்சனை. இப்போ இங்கே என்ன சிக்கல் வருதுன்னா, ஓபிஎஸ், டிடிவி சசிகலா ஒரு முகமாகவும், எடப்பாடி பழனிசாமி ஒரு சமூகத்தின் முகமாக தான் இங்கே பார்க்குறாங்க. இப்போ இருக்க விரிசல்ங்கிறது அதிமுக ஜாதி கட்சியா சார்? இது ஜாதி விரிசலாக தான். ஜாதி கட்சி கிடையாது, அதிமுக ஜாதி கட்சி கிடையாது, அந்த மாதிரி இருக்கிற ஜாதி கட்சி கிடையாது. ஓகே. இப்போ சமூக ரீதியான ஒரு பிளவு அதிமுகவில் விழுந்திருக்கு. அவர்களுக்கு தனி அடையாளமாக இல்லை. எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, முக்குளத்தை எடுத்துக்க மாட்டாங்க. எப்படி எடுத்துக்குவாங்க? அவர் போகும்போதே எதிர்ப்பு காட்டுறாங்க. இப்போ நீங்கள் வட மாநிலத்து கொங்கு பகுதியில் போனால் டிடி வித்தனே ஓபிசி ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. இதுதான் சொல்கிறேன், இது சமூக ரீதியான பிளவு. அன்னைக்கு நடந்தது தலைவர்கள் மத்தியில் உள்ள பிளவு, இன்னைக்கு பிளந்தது சமூக நீதிக்கான சாதி ரீதியான பிளவு. இது ரெண்டையும் நம்ம அப்படி தான் பார்க்கணும். அப்போ பார்க்குறப்ப கட்சி ரொம்ப பலகீனமாக இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு அவங்க கட்சியை தன் பக்கம் கொண்டு வந்துட்டாங்க பாஜக. இப்போ அந்த அரசியலை நீங்கள் யார் பண்ண போறீங்க? இப்போ திமுக எதிர்க்குது, மதசார்புன்னு ஒரு அணியாக இருக்குது, பாஜகவை கடுமையாக எதிர்க்குது, தமிழ்நாட்டின் உரிமைகளை பேசுது, மாநில உரிமைகள் பேசுது, மொழியை பேசுது, வரலாறுகளை பேசுகிறாங்க, தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் வலுவான பொது உடைமை கட்சிகள் இருக்குது, விசிகா இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, இஸ்லாமிய அமைப்புகள் இருக்குது, எல்லா கட்சியும் இருக்குது. இந்த அதிமுக முழுவதுமாக பாஜக கூட போனால் அது எதிர்ப்பு நிலையை வந்துட்டாங்க. அண்ணா திமுகலையும் பெரியாரிய கொள்கை, அண்ணா கொள்கையெல்லாம் ஃபாலோ பண்ணுற ஆள்லாம் இருக்காங்களா சார்? அவங்களுக்குலாம் அவங்களாம் சைலண்ட் ஆகிட்டாங்க. உண்மை சொல்ல போனால் பலரும் எனக்கு தெரிஞ்சவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் அன்றைக்கி போன வாரம் பார்த்தேன், அவர் மருத்துவமனையில் பார்த்தேன், அவர் என்கிட்ட பேசினார். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு அரசியல் வேணாம், அந்த மீன் நான் ஒதுங்கி போயிட்டேன், பேசாமல் அமைதியாக இருக்குது, இந்த அடிக்கிற கூத்துலாம் எனக்கு பார்க்க சகிக்க முடியல, நாங்கள்லாம் பெரியாரை பார்த்து வந்தோம், அண்ணாவை பார்த்து வந்தவன், எம்பியாக இருந்தவர்.
அந்த அம்மா எம்பி ஆக்கி வச்சிருந்தாங்க அவரை, 2 முறை எம்பி ஆக இருந்தவர். அரசியலே வேண்டாம், வேடிக்கை பார்த்து டிவி பார்த்துட்டு இருக்கேன் உட்காந்துட்டாரு. அவ்வளோ வெறுப்பு இருக்கா சார்? அவ்வளோ வெறுப்பு இருக்கு, பலருக்கும் வெறுப்பு இருக்கு. நீ பதவியில் இருக்கிறவங்க தாங்க அமைதியாக இருக்கான். பதவியில் இல்லாத அடிமட்ட அதிமுக தொண்டர்கள்லாம் திமுக வெறுப்புங்கிற ஒரு மனநிலை இருக்காங்க. கொஞ்சம் எம்ஜிஆர் எதிர்த்த கட்சி அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய ஆட்கள்லாம் இது என்ன அரசியல், இது எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க. இது அதிமுக நிலைமை. இதை பயன்படுத்திக்கிட்டு தான் பண்றாங்க. அப்ப இந்த வலுவான ஒரு எதிர்ப்பு இருக்குல்ல, இன்னைக்கு அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் 100 தொகுதி இருக்காங்க, காங்கிரஸ்க்கு 100 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. திமுக இமுக எல்லாம் சேர்ந்து மற்ற எல்லா கட்சியும் சேர்த்து கிட்டத்தட்ட 200 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. மாநிலத்துக்கு ஒரு பிரச்சனை வருது, மொழிக்கு ஒரு பிரச்சனை வருது, கல்விக்கு ஒரு பிரச்சனை வரப்ப நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புறப்ப அந்த 200 எம்பிகள் நிற்பாங்க. இந்த ஓட் சோரி நடந்தது, எஸ்ஐஆர் வந்தது, இன்னைக்கு அத்தனை எம்பிகள் நின்றாங்க. ஒரு பெரிய ராலி நடக்குது நாடாளுமன்றத்தில், கிட்டத்தட்ட ராஜ்யசபாவும் லோக்சபாவும் சேர்த்து 300 எம்பிகள் வந்து பெரிய ராலி பண்றாங்க. உச்சநீதிமன்றம் கவனிக்குது. விஜய் ஓட்டு போட என்ன நடக்கும்? இங்கே என்ன செய்வார் இவர் வெளியில வரதே 1 மாசம் ஆகுமே. விஜய் திரும்ப சொல்கிறேன் என்னன்னா, சிடிஆர் நிர்மல்குமார் சொல்கிறாரு, நாங்கள் கரூர் வெளியில் தான் காத்துக்கிட்டு இருந்தோம், போலீஸ் தான் எங்களை வந்து அலோவ் பண்ணல, இல்லைன்னா நாங்கள் போய் பார்த்துருப்போங்க பாதிக்கப்பட்டவங்களாம் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்து. இது ஒரு பச்சை பொய். நீங்கள் வந்து கோர்ட்டில் சொல்ல வேண்டியதானே, இதை கோர்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்க வேண்டியதானே. அன்னைக்கு கோர்ட்டு போட்ட தமிழ்நாடு சென்னைக்கு உயர்நீதிமன்றம் போட்ட எஸ்ஐடி எடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அடுத்த நாளே நீங்கள் வந்து சென்னை ஹைகோர்ட்டில் நாங்கள் ஊருக்கு கரூருக்கு போனோம், எங்களுக்கு ஆர்டர் கொடுங்கன்னா கோர்ட் ஆர்டர் போட்டால் மாநில அரசு விடாமல் என்ன செய்யும்? ஏன் வாங்கலை? வாசப்படியில் உட்காந்துன்றார். இதெல்லாம் என்னங்க ஒரு அரசியல் கட்சியுடைய இணை பொதுச் செயலாளர் அவர் சொல்கிறார், நாங்கள் கரூரோட என்ட்ரன்ஸ்லேயே உட்காந்துருந்தோம் வெயிட் பண்ணி, எங்களை உள்ளே விடலைன்னா இது சின்ன பழத்தனமா இல்லை? நீங்கள் போய் கோர்ட்டில் போட்டு வாங்கிருக்கணும் தானே. உங்களை யார் பிடி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தலைமறைவாக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து வீராப்பா பேசிக்கிட்டு உங்களை போக அனுமதிக்கலைன்னா, தலைவரை போக அனுமதிக்கல விட்டுருங்க. உங்களை நீங்கள் தலைமறைவாக இருந்தீங்களா இல்லையா? உங்களை யார் தொடர்பு கொள்ள முடிஞ்சுச்சா இல்லையா? முடியல. இன்னும் கட்சி ஆஃபீஸ் அடைச்சிட்டாங்க, கட்சி மாவட்ட செயலர் ஆஃபீஸில் அடைச்சி விட்டாங்க. எவன் ஃபோனை இங்கே அட்டன் பண்ணுறதில்ல. தொலைக்காட்சி விவாதங்கள் நேரடியான யாரும் வரதே கிடையாது. ஆதரவாளர்கள் சில பேர் வருவாங்க, அது 15 நாள் கழிச்சு தான் வந்தாங்க. 16 காரியம் முடிஞ்ச போகிறதா வெளியே வரானுங்க. இப்போ அவர் சொல்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? உங்களுக்கு உண்மையிலேயே நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணும்னா அடுத்த நாள் காலையில் கோர்ட்டுக்கு போங்க. ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நாங்கள் கரூருக்கு போனோம், எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது காவல்துறை, கோர்ட் ஆர்டர் போடுங்க, நாங்கள் போய் பார்க்கணும். கோர்ட் ஆர்டர் போட்டுச்சுன்னா கோர்ட் ஆர்டர் மீற முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் போல போலீஸ் கேட்டால் போலீஸ் பாதுகாப்போடே போய் பார்த்துட்டு போலீஸ் பாதுகாப்பு கோர்ட் ஆர்டர் போடுறது உங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும், உங்களை கூட்டு வரது உங்களுடைய கடமை. என்ன செய்வீங்க? பொறுப்பு என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் பொய்யுங்க, இது தவறான தகவலை பதிவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா பொதுக்குழு கூட்டமும் நடக்க போதான் 5ஆம் தேதி. அங்கே வந்து என்னென்ன மாதிரி வரப்போகுதுன்னு தெரியல. பொதுக்குழுன்னு நினைக்கிறேன். இது எப்படி சார்? ரெண்டாவது பொதுக்குழு. ஆமாம், ரெண்டாவது பொதுக்குழு எப்படி பார்க்குறீங்க? என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. இப்போ இருக்கிறது என்ன இது வரைக்கும் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் நடக்கும். என்ன நடக்க போகுது? இப்போ என்ன தேர்தல் வரப்போகுது, ஒன்று 6 மாதம் இருக்குது. அடுத்து பிரச்சாரத்துக்கு எப்படி போகலாம், பிரச்சார யுக்தி என்ன மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏற்கனவே உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள் போய்கிட்டு இருக்கு. அதனால் பொதுக்குழுவில் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெருசாக ஒன்றும் இருக்காது. கேட்டால் 2ஆம் கட்ட தலைவருக்கு மேலேயே வந்து தாவேகா தொண்டருக்கு மேலே பல அதிருப்தி இருக்குல்ல சார்? இல்லை, அவன் சரி செய்யறதுக்கு வேலையை பண்ண மாட்டாங்கன்ற குற்றச்சாட்டும் இருக்குது. இல்லை இப்போ ஒரு படத்தை பார்த்துட்டு அவன் இன்ஸ்பயர் ஆகி தான் விஜய் பின்னாடி போகிறான். ஒரு பெரிய ஒரு சூப்பர் மேன், தமிழ்நாட்டு அரசியல்லாம் சூறையாடிடுவார். வெளியே வந்த உடனே அரசியல் கட்சி ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா சட்டசபை கேட்டை உடச்சி உள்ளே போயிடுவார். அமைச்சர் எல்லாம் தோல்ல துண்டை போட்டு இழுத்து வந்துடுவார் மாதிரிலேருந்து. உண்மையிலேயே அவன் அதெல்லாம் நினச்சி தாங்க போனாவன். விஜயோட கொள்கை இருக்கப்பட்டு, விஜயோட பேச்சு இருக்கப்பட்டு, விஜய் சொன்ன கருத்துக்கள்லாம் உள்வாங்கி அவன் அரசியல் கட்சி விஜய் கூட போனான். படத்தை பார்த்தாங்க இந்த மாதிரிலாம், இதெல்லாம் நிஜத்தில் பண்ணிடுவார் விஜய் அப்படி நம்பி போனான் சார். அதாவது விஜய் உங்களோட தொண்டரை அரசியல் படுத்தவே இல்லைன்ற மாதிரி குற்றச்சாட்டு நீங்க சொல்றீங்க. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை வருஷமா அதிமுக தானே இருந்துச்சு, இந்த சமூகத்தையே அவங்க அரசியல் படுத்தலன்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பண்ணலைப்பா, நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க புதுசான மாற்று வந்திருக்கீங்களே, இப்போ அதை அதாவது சொல்லி முடிச்சிடறேன். அந்த மாதிரி அதை நம்பி போனவங்க நிஜத்தில் ஒருத்தர் மயக்கம் போட்டு வந்தோடனே எனக்கு அந்த பார்க்குறப்ப விவேக் ஒரு படத்தில் ரவுடியாக இருப்பாப்புல, இன்னொரு ரவுடிக்கு ரத்தம் வந்தோடனே மயக்கம் போட்டுவாப்புல. என்னடா ரத்தம்லாம் வருது. விஜய் இன்னொருத்தர் மயக்கம் போட்டோடனே ஓடி போயிட்டாப்புல ஆள். அது மாதிரி தான் அவன் நினைச்சான், ஐயோ நம்ம தளபதி நிஜத்தில் தளபதி கிடையாது, ரீல்ல தான் என் தளபதி அப்படின்னு அவன் நினைச்சிட்டான். பல பேரும் சைலண்ட் ஆயிட்டாங்க தெரியுங்களா உங்களுக்கு? டிவிக்கு ஆதரவாளராக இருந்தவங்க பல பேர் விஜயினுடைய செயல்பாடுகளை பார்த்து அதிருப்தி அடைந்து சைலண்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா நம்ம ஏதோ நினைச்சோம், வர டக்குன்னு விழுந்தோடனே வேணும்னு ஜம்ப் பண்ணி தூக்கிடுவாரு, ஆஸ்பத்திரிக்கு போயிடுவாரு, அந்த கூட்டத்தை விளக்கிடுவாரு அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சாங்க. ஆக்சுவலாக உண்மையான தலைவராக தான் அப்படி தான் செஞ்சிருப்பாங்க. விஜயகாந்த் தான் அப்படி தான் பண்ணியிருப்பார். வேஷ்டியை மடிச்சுக்கிட்டு கூட்டத்தில் ஒதுங்கிட்டு இருப்பாரு, ஜம்ப் பண்ணியிருப்பார்.
எல்லா தலைவர்களும் அப்படி தான் பண்ணுவாங்க. நீ திருச்சி ஓடி உள்ளே போய் உட்காந்துட்டு ஒரு 3 நாள் கழிச்சு வீடியோ போட்டு அது வீடியோ வீடியோவிலேயே வந்து யாருக்கும் வருத்தம் தெரிவிக்கல. சிஎம் சார் பாதிக்கப்பட்டிருக்க அவங்க என்னையே வந்து அரெஸ்ட் பண்ணுங்க சார் அப்படின்னா சிஎம் வந்து உங்கள் வீட்டு வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போவார் அவர். இது வந்து அந்த அந்த அரசியலே இவர்களுக்கு வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் தாவாய்க்கு ஆதரவாளராக இருந்தவர்களே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, செயல்பாடுகள்லாம் இப்படி இருக்குது, வெளில வர மாட்டேங்கிறாரு, 16 நாள் இல்லை, ஒரு பிரச்சனையை பார்த்தா ஃபேஸ் பண்ண முடியல அவங்களால அப்படிங்கிறது நம்ம ரியலில் பார்த்த விஜய் கிடையாது. ரியலில் பார்க்குறது மட்டும் தான் விஜய். இது ரியலில் வந்து அவர் விஜய் இல்லை, இது வேற ஆள் போல, இதை யாரோ டூப் போல அப்படின்னு அவன் நம்புறான். தளபதி இல்லைன்னு அவன் நம்புறான். அதனால என்னன்னா அந்த சைலண்ட் ஆகிட்டான். ரீல்ஸ் போகிற தம்பி எல்லாம் இப்போ அமைதியாயிட்டான்னு பாருங்க, இல்லைன்னா நேரம் ரீல்ஸ் பறந்துருக்கும். சார், நடப்பு அரசியல் குறித்து நம்ம இன்னைக்கு நிறைய பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார்.